எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் பிரபஞ்சத்தால் சரி பண்ண முடியும்ல. என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் எப்படி தான் மோசமாக இருந்தாலும் அவங்கள ஃபுல்லாக எனக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றி இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்க முடியணும்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிரபஞ்சத்தால் எல்லாமே முடியும் தான். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுங்கிற நம்ம கேப்பபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது? லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு? பிரபஞ்சம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு? பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு எந்த அளவுக்கு புரியுது? லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த யூனிவர்ஸ், இதெல்லாம் மேஜிக் கிடையாது. இதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, இதை படித்து இதை செயல்முறைப்படுத்தக்கூடிய நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது? இதை நம்ம எப்படி சரியான முறையில் இதை பயன்படுத்துகிறோம்? அதே மாதிரி சரியாக எப்படி நாம் யூனிவர்ஸ் கூட அலைன்மெண்ட் ஆகி நம்ம ஃப்ரீக்குவென்சியோட நம்ம பிரபஞ்சத்துக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தானே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். பிரபஞ்சத்துக்கு நிறையா பவர் இருக்குது, அதனால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை அப்படியே மாற்றி அப்படியே கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேஜிக்லாம் கிடையாது. இட் இஸ் அ சயின்ஸ். அருமையாக மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கவுந்து படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மார்க்கெல்லாம் மேஜிக்கில் வராது. அதுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாதான் மார்க் வரும். இப்போ புரியுதுங்களா? நம்ம சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ராப்பராக அலைன் பண்ணி நம்மளோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்ஷன் ஃப்ரம் அவர் சைடு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேவே அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி ஃபுல் டே அண்ட் நைட் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட அந்த ஒரு புரிஞ்சும் புரியாமல், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு கேள்விகள் எழுப்புறது, இல்லைனா அவங்க மனசுக்குள்ளார போட்டு குழம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டுமே இந்த உலகத்தில் போயிட்டுருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. கர்ம வினைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் முன்னாடி என்னென்னலாம் பண்ணீங்களோ அதோட விஷயந்தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கிறது. நல்லா இருந்த ஒரு உறவுக்குள்ளார ஏன் பிளவு வருது? அப்போது பிளவு வந்ததுக்கப்புறம், பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன? இது எல்லாமே மேட்ரு ஆகும்ல. ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்டேயோ இல்லை கணவன் மனைவிக்கிட்டேயோ இஷ்டத்துக்கும் தப்பு தப்பாக நடந்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு உடனே எல்லாமே அப்படியே மாறி அவங்களும் அப்படியே மாறி டக்குன்னு பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னா பழைய மாதிரி ஃபஸ்ட்டு உங்களாலே ஆக முடியாது. ஆல்ரெடி நீங்கள் எப்படி எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்களோ அதோட விளைவுகள் தான் இப்போ இந்த லெவலில் நிற்கிது. அப்போது நம்ம எந்த விஷயம் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான கர்ம வினைனும் ஒரு விதி இருக்குது. ஒரு விதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விதி எப்படி வேலை செய்யும்? அதே மாதிரி ரொம்பவே நெகட்டிவாவோ இல்லை லோ ஃப்ரீக்வன்சியிலோ இருந்தாக்கா அதுவும் நெகட்டிவ் தான். அப்போது பிரபஞ்சம் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடத்தி கொடுப்பாங்க? லோ ஃப்ரீக்வன்சினா அவங்கள நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த உலகத்துலேயே இத்தனை 1000 லட்சம் கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கிறது. இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே தூக்கி தூக்கி மேலே வச்சிங்கன்னா அவங்க மேலேருந்து உங்களை இப்படி தான் கீழே பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள இப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். அப்போ அந்த லெவலில் தான் அவங்க உங்களை வைப்பாங்க. ஓவர் இம்பார்ட்டன்ஸு, ஓவர் லவ், ஓவர் லாங்கிங், ஓவராக திங்க் பண்ணுறது அவங்கள பற்றியே. அதே மாதிரி ஓவராக ஃபியர். இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், இது ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? அவங்க வீட்டிலலாம் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி பயந்துக்கிட்டே இருந்தால் இதுவும் மேனிஃபெஸ்ட் ஆகும்ல. இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு
ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நான் ஆசைப்பட்டது நடக்கலை அப்படின்னு பிரபஞ்சத்து மேலே குறை சொல்கிறீங்க? இதில் சில பேர் சேஸ் பண்ணுறது, ஓகே, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சேஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொன்னோன்னா, நான்லாம் சேஸ் பண்ணுறதே இல்லைங்க, அவங்க கால் பண்ணாங்கன்னா தான் நான் பேசுகிறேன், இல்லை நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு இனிஷியேஷன் எடுத்து கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, அதனால் நீங்கள் சேஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சோஷியல் மீடியாவை போய் எட்டி எட்டி பார்க்கறது, எத்தனை பேர் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பொண்ணாக இருந்தால் அந்த பையன் எத்தனை பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னு போய் பார்க்குறது, எத்தனை லைக்கு போட்டிருக்கான், கமெண்ட்டு போட்டிருக்கான் அப்படின்னு போய் பார்க்குறது. அதே நீங்கள் வந்து ஒரு பையனாக இருந்தால் அந்த பொண்ணு யார் யார் கூடலாம் அவள் வந்து சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ ஆன்லைனில் இருக்காளா, எத்தனை பேர்த்த இதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறா, மெசேஜ் பண்ணுறா, யார் யாருக்கெல்லாம் லைக் பண்ணுறா, இது எல்லாமே அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் இப்போ ஆன்லைனில் இருக்காங்களா, லாஸ்ட்டு சீன் என்ன, எஃபியில் வந்து இப்போ என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரும் சேசிங் தான் அப்படியும் சில பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் வந்து போய் செக்லாம் பண்ணுறதே இல்லை, அதே மாதிரி நானாக போய் எதுவும் காலும் பண்ணுறதில்ல, அங்கேருந்து கால் வந்தால் மெசேஜ் வந்தால் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தெரியுமா இருக்கும், அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டு ஃபுல் டைம் அவங்கள பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாளில் அவங்களே டைவர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால டைவர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோட அந்த எண்ணங்கள் வந்து இவங்கள தாக்கும். இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு நினைவுகள், எப்போயாவது பேசுறது செஞ்சது மறுபடியும் இதே மாதிரி பழைய மாதிரி அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா, அப்போ நம்ம இப்படியெல்லாம் இருந்தோமே, இப்போ ஏன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்றா நினச்சி கவலைப்படுறது, பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறது. இல்லைனா மறுபடியும் அவங்க எப்படி வருவாங்க, வந்தாங்கன்னா நம்ம எப்படி பேசணும் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பிளானு. இன்னும் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பேசின பாடும் காணோம், ஒரு மெசேஜ் பண்ண பாடும் காணோம். ஆனால் இங்கே பிளானிங் மேலே பிளானிங் போகும். இப்படி வந்தால் அப்படி பேசணும், அப்படி வந்தால் இப்படி பேசணும், இப்படி போட்டு வச்சு செய்யணும், இப்படி திட்டணும், இந்த மாதிரி சொல்லி மிரட்டி வைக்கணும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி வைக்கணும். அந்த மாதிரி நிறைய பிளானிங் போயிட்டே இருக்கும். மைண்டு ஓவர் திங்க் பண்ணுறது. சந்தேகம் வேறு, இன்னொன்று வேறு ஒரு வியாதி. இன்னும் இப்போ ஏன் இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ வேறு ஏதாவது ஒரு பொண்ணையோ வேறு ஏதாவது பையனையோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ, அந்த சந்தேகம், இதுவும் ஒரு நெகட்டிவ் தான். ஃப்யூச்சரை நினச்சி பயம். வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, இவனே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவானோ, அவளே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம், அதுவும் நெகட்டிவ் தான். இப்போது சொன்ன அத்தனை விஷயமும் பண்ணிக்கிட்டு நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன், யூனிவர்ஸ் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் இது எந்த விதத்துலங்க நியாயம்? பண்ணிகிட்ருக்க அத்தனை விஷயமுமே நெகட்டிவ், எல்லாமே லோ ஃப்ரீக்குவென்சி. இத்தனை விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல என்ன தெரியுமா யூனிவர்ஸ் கிட்ட வந்து பதிக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து யோசித்து ஏங்கி ஏங்கி தவிக்கும் போது யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் தட் யுவர் ஸ்பெசிஃபிக் பர்சன் இஸ் நாட் வித் யூ. அப்போ அதுதானே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, அதுதானே நடக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து ஈர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதோ, இல்லை அது நடக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு பொருள் கிடையாது, அதுவும் ஒரு உணர்வுகள் உள்ள ஒரு மனிதர், ஆணோ பொண்ணோ. இப்போது உங்களால் உங்களையவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நீங்கள் எப்படி இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க? காலையில் 5 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லை பூஜை பண்ணோம், 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்கள், உங்களால் முடியுதான்னு. 2 நாள் தான் எந்திரிப்போம், 3ஆவது நாள் இன்னும் நல்லா தூக்கம் வரும், அப்போ தான் சுகமாக தூக்கம் வரும். ஸோ நம்மளோட உறுப்புகள், நம்மளோட மனசு, நம்மளோட பாடி, ஓகே, இதுவே நம்ம பேச்சை கேட்டு நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட.
இல்லை அவங்கள பற்றி நினைக்காம இருக்கணும்னு நினைக்கும் போது கூட நம்ம என்ன சொல்கிறோம், என்னால் அவரை நினைக்காம இருக்கவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? அப்போது எப்படி நம்ம அடுத்தவங்களோட உணர்வு, அவங்க என்ன செய்யணும், அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அவங்க எத்தனை மணிக்கு படுக்கணும், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே மாதிரி அவங்க இப்போ என்னை வந்து லவ் பண்ணணும், என்னை மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு மேனிஃபெஸ்டர் தானே. அவங்க பேசுகிறதும் பிரபஞ்சத்துக்கிட்ட போகும்ல. அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட உணர்வுகள், அவங்களோட ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு தானே இருக்குது. அப்போது ஒரு உயிருள்ள ஒரு பர்சன், அவங்களுக்கும் நம்மளை மாதிரி எல்லா உணர்வுகளும் இருக்குது. இட்ஸ் அ மூவிங் பாடி. அப்படி இருக்கும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி மாதிரி, ட்ரையாங்கிள் மேனிஃபெஸ்டேஷன். அப்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி பாசிட்டிவாக இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அந்த பொருள் ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும். அது அந்தளவுக்கு வந்து அதோட உணர்வுகள் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் ஒரு பொருள் கிடையாதே. நம்மளுக்கு எப்படி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எப்படி டக்குன்னு கோவம் வருது, டக்குன்னு சிரிக்கிறோம், அது மாதிரி தானே அவங்களுக்கும். அதனால தான் ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் நடந்துக்கவே இல்லை தெரியுமா, நான் சேஸ் பண்ணவே இல்லை, அவங்களே தான் வந்து பேசுகிறாங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் ஸ்டாக் பண்ணவே இல்லை, அவங்க யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு ஆன்லைனில் இருக்காங்க, நான் பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சேஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபிசிக்கலாக தான் சேஸ் பண்ணலை, எனர்ஜெட்டிக்கலாக, மென்டலாக நீங்கள் ஃபுல் டைம் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் மேனிஃபெஸ்டே ஆகிறதில்ல. ஏன்னா லெட் கோவே பண்ணாமல் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்? ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லெட் கோங்கிறது வேறு விஷயம். லெட் கோ பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை லெட் கோவே பண்ண முடியும். இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மூணாவது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏங்கிறது, கவலைப்படுறது, பயப்படுறது, இல்லை சேஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி தான். லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் நம்ம நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதே மாதிரி அந்த பர்சனும் நெகட்டிவாக இருந்தால் மேனிஃபெஸ்ட் ஆகாது. இப்போது நீங்கள் பண்ணுற இத்தனை வேலைகளும் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வெளியே காமிச்சிக்கல. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, அவங்க உங்களை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு புரியும், ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போது நீங்கள் திரும்பி 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 அவங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இதுவும் நெகட்டிவ் தான். ஏன்னா அடம் பிடிக்கிறது, எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி உக்காடுறது பிரபஞ்சத்துக்கிட்ட. அப்போது நீங்கள் லெட் கோ பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. இன்னொன்று, அந்த பர்சன் ரொம்பவே நெகட்டிவ். எப்படின்னா, உங்களுக்கு தெரியாமலே அவங்க டபுள் கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கூடயும் பேசுகிறாங்க, வேறு ஒரு பிள்ளை கூடயும் பேசுகிறாங்க, அந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட். அப்போது அது நெகட்டிவ் தானே. எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? சாச்சா, அந்த மாதிரிலாம் வேறு பொண்ணு கூடயோ வேறு பையன் கூடயோ அவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட நல்லா பேசி பழக வேண்டியது தானே. அதே என்ன நல்லா பழகிட்டு இருந்தால் திடீர்னு இப்போ பழகிறதில்ல, திடீர்னு அவாய்ட் பண்ணுறது. அப்போது அவங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, எனி டைம் உங்களை கட் பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்போது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தானே யூஸ் பண்ணுறாங்க உங்களை. அப்போ இதுவும் நெகட்டிவ் தானே. கழட்டி விடணுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ஊரில் இருக்கிற கதையெல்லாம் கழட்டி விடுவாங்க, சினிமாவில் இருக்கிற கதையெல்லாம் கழட்டி விடுவாங்க. நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்னு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதா தெரியலையா, அது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலையா, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா எங்கள் காஸ்ட் வேறு, அதே மாதிரி எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு, எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லை, அப்போ என்னையும் ஒத்துக்க வேண்டாம், ஒத்துக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு பயமாக இருக்குது, அதனால் நான் பேசவே மாட்டேன் இதை பற்றி வீட்டில்
அப்போது இதை பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாதவங்க எதுக்கு இந்த லவ்க்குள்ளார போய் இன்னொருத்தரோட வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும்? இந்த வீட்டில் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? உங்கள் அப்பா அம்மா எப்படி, உங்கள் அண்ணன் தங்கச்சியோ அக்காவோ எப்படி இருந்தாங்க, அது லவ் அக்செப்ட் பண்ணாங்களா பண்ணலையே, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தெரிஞ்சு தானே இந்த லவ்க்குள்ளார போகிறீங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சு அப்புறம் ஒருத்தரை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கதையெல்லாம் எதுக்கு பேசணும்? ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஜென்யூன் நான் ஏற்றுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, எங்கள் அக்காவுக்கு பிடிக்கல, எங்கள் ஒன்று விட்டு நாத்தனாருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவங்கள மட்டும் எப்போவுமே நம்பக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்கள இப்போவே அவங்கள விட்டு விலகிடுறது நல்லது. ஏன்னா லவ் பண்ணுற காலம்தான் ரொம்பவே அட்ராக்டிவான பீரியட். இந்த அட்ராக்டிவான பீரியட்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ஒர்த் இருக்குதுன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் உங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சுக்குங்க. அப்போது அடுத்தவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்துகிற ஒரு டைப்புன்னு அர்த்தம். இன்னும் சில பேர், நீ இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கிற, நீ வேலைக்கு போ, அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. சரின்னு வேலைக்கு போனாக்க இந்த சம்பளம் பத்தாது, இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி போய் வீட்டில் பேசுகிறது அப்படிம்பாங்க. சரி, அதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பளம் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த படிப்பு படிக்கணும். அப்போ சரி, நீ அந்த படிப்பை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடச்சிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டாஸ்க்கை கொடுத்து உங்களை ஓடுன்னு அவங்க பின்னாடி ஓட வைப்பாங்க. அதுக்குள்ளார நீங்கள் ஓஞ்சே போயிடுவீங்க. உங்ககிட்ட இத்தனை மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் லவ் பண்ணி இந்த தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அதே மைனஸ் பாயிண்ட்டை சொல்லி உங்களை ஓடுன்னு ஓடி விரட்டி விடுறது எதுக்காக தெரியுமா? வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ சொல்லி காமிக்கிறதுக்கு தான். நான் என்ன பண்ணுறதுப்பா, நான் தான் உன்னை நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, வீட்டில் இப்படி கம்பல் பண்ணிட்டாங்க, அப்புறம் நான் அவங்கள மேரேஜ் பண்ணி தானே ஆகணும், எனக்கும் வயசாகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் அம்மாலாம் அழுகுறாங்க செய்கிறாங்க, எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அழகாக சொல்லிட்டு டாட்டா பாபி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையாலுமே லவ் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டு போயிட போகிறீங்களோ அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டில் இருக்கும். டக்குன்னு உங்களை எப்படின்னாலும் சரி உங்களை மேரேஜ் பண்ணியே தீருவேன்னு வீட்டில் அடம் பிடிச்சி பேசி செஞ்சு அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணணும், இல்லை ஓட விடணும், இல்லை காலம் தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. லவ் பண்ணுற லவ்வரை அட்ராக்ட் பண்ணணுன்னு நினைக்கிற நீங்கள் அந்த லவ்வுக்கு அந்த லவ்வர் ஒர்த்து தானா அப்படின்னே தெரியாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களே. லா ஆஃப் அட்ராக்ஷனை கூட அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு யார் ஒர்த்துங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ் அட்ராக்ஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ மே மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி பிஏ கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.